அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணிக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் கிரேவி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ கத்திரிக்காவை நீளவாக்கில் நறுக்கி கழுவிட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குனதும் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் அது கூட பொடிசா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கொலைய வதங்கினதும் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் புளிக்கரைசல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இப்போது வேக விடுங்க. காய் வேகட்டும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு வேர்க்கடலை பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வேர்க்கடலை 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் வெள்ளை சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வெந்துட்டுருக்கும் போது அதில் இந்த வேர்க்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.